Hello friends, welcome back to Amazing DIY World. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா இந்த மேக்ரம் பேக் உடைய செகண்ட் பார்ட் தான் பார்க்க போறோம். இந்த மேக்ரம் பேக் எப்படி போடுறதுங்கிறது ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருக்கேன். செகண்ட் பார்ட் வந்து ரொம்ப முக்கியமானது நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படினா இதனுடைய பேஸ் வந்து போட போறோம். பேஸ் போடுறது ரொம்பவே முக்கியம். நிறைய பேருக்கு வர டவுட் இதுதான். அதனால இந்த வீடியோல பேஸ் வந்து கிளியரா சொல்லியிருக்கேன். அதனால ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. நிறைய பேருக்கு வந்து மேக்ரம் கார்ட்ஸ் வந்து எங்க வாங்குறதுன்னு தெரியலன்னு கேக்குறீங்க. மேக்ரம் கார்ட்ஸ் வந்து எங்களுடைய வெப்சைட்ல வந்து கிடைக்கும். ADW Craft நீங்க வந்து சர்ச் பண்ணீங்கனாலே எங்களுடைய வெப்சைட் கிடைக்கும். அதுல வந்து நீங்க வாங்கிக்கலாம். Amazon Flipkartலயும் இருக்கு, நீங்க வாங்கிக்கலாம். இது வந்து நைலான் கார்டு தான் நான் இதுல யூஸ் பண்ணியிருக்கேன். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதுல வந்து நான் இந்த டிசைன் வந்து இந்த டைமண்ட் டிசைன் வந்து 3 லைன்ஸ் வந்து இந்த டிசைன் முடிச்சிருக்கேன். அடுத்து பாத்தீங்க அப்படின்னா எல்லா இடத்துலயுமே ரெட் கலர்ல ஸ்கொயர் நாட் போட்டிருக்கேன். அதே மாதிரி ஆரஞ்சு கலர்லயும் ஸ்கொயர் நாட் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி போட்ட பின்னாடி அடுத்து வந்து ஒரு 4 லைன்ஸ் வந்து ஸ்கொயர் நாட் வந்து நம்ம போடணும். ஏன் அப்படின்னா அப்பதான் வந்து இந்த பேஸ்ல வந்து போடுறதுக்கு ஈஸியா இருக்கும். இந்த டிசைன் வந்து எண்ட் வரையும் போடாம ஸ்கொயர் நாட் வந்து 4 லைன்ஸ் போட்டுக்கோங்க. ஸ்கொயர் நாட் எப்படி போடுறதுன்னு ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் பார்ட்ல சொல்லியிருப்பேன். இந்த ரெண்டு நாட்ஸுக்கும் இடையில வந்து நீங்க போட்டு வரணும். ஒரு லைன்ல வந்து நம்ம மிக்ஸ்டு கலர்ல ஸ்கொயர் நாட் கிடைக்கும், ஒரு லைன்ல வந்து சிங்கிள் கலர்ல ஸ்கொயர் நாட் கிடைக்கும். இந்த மாதிரி நீங்க வந்து 4 லைன்ஸ் வந்து போட்டு வந்துருங்க. இப்ப வந்து 4 லைன் வந்து ஸ்கொயர் நாட் வந்து போட்டு முடிச்சிட்டேன். இந்த மாதிரி நமக்கு கிடைச்சிருக்கு. இந்த அளவுக்கு நமக்கு ஹைட் கிடைச்சிருக்கு. இந்த பேக் வந்து ரெக்டாங்கிள் ஷேப்ல தான் வரும், ஸ்கொயர் ஷேப்ல வராது. இனி வந்து நம்ம பேஸ் போடலாம். பேஸ் போடுறது எப்படிங்கறத சொல்றேன். ரெண்டு சைட்லயுமே வந்து நம்ம ரிங்கு கோத்திருக்கோம் இல்லையா, அதுக்கு நேர் நீங்க பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாட் வந்து ஆரஞ்சு கலர் நாட் இருக்கு. அந்த நாட்டுடைய ரைட் சைட்ல இருந்து ஒரு நாட், லெஃப்ட் சைட்ல இருந்து ஒரு நாட், இந்த மாதிரி 3 நாட்டை வந்து செப்பரேட்டா நீங்க எடுத்துக்கணும். இதுலதான் வந்து நீங்க வந்து சைடு பார்ட் வந்து போட போறீங்க. இதுல வந்து இந்த 3 நாட்ஸ்ல வந்து இதுக்கு இடையில வந்து 2 நாட்ஸ் போடணும். இதுல வந்து 12 கார்ட்ஸ் இருக்கு இல்லையா, இந்த 12 கார்ட்ஸ்ல 3 நாட்ல வந்து 2 நாட்டுக்கு இடையில வந்து ஒரு நாட் போடணும். அடுத்து இருக்க 2 நாட்டுக்கு இடையில ஒரு ஸ்கொயர் நாட் போடணும். அதுக்கப்புறமா கீழே வந்து ஒரு நாட் வந்து ஸ்கொயர் நாட் போடணும். இப்ப இந்த இடத்துல ஒரு முக்கோண வடிவமான ஷேப் வந்து கிடைச்சிருச்சு. இத வந்து நீங்க இந்த 12 கார்ட்ஸையும் செப்பரேட்டா ஒரு நாட் போட்டு ஒரு முடிச்ச போட்டு வச்சுக்கோங்க. இது வந்து நமக்கு செப்பரேட்டா இருக்கணும். இந்த 12 கார்ட்ஸுமே வந்து வேற கார்ட்ஸோட மிக்ஸ் ஆகக்கூடாது. இதை வந்து செப்பரேட்டா வச்சுக்கணும். அதே மாதிரி இன்னொரு சைட்லயும் ரிங்குக்கு கீழே நேர் ஆரஞ்சு கலர் கார்டு இருக்கும். அதுல வந்து ரெண்டு பக்கமே இதே மாதிரி ரெண்டு பக்கமே ஒரு நாட்ஸ் எடுத்துட்டு அதுக்கு இடையில வந்து 2 நாட்டும் அதுக்கு கீழே ஒரு நாட்டும் போட்டு வரணும். போட்டு வந்துட்டு அதையும் நீங்க செப்பரேட்டா வச்சுக்கணும். செப்பரேட்டா 2 பக்கமும் வச்சாச்சு. இனி வந்து சென்டர்லயும் பேக் சைட்லயும் நம்ம வந்து நாட்ஸ் வந்து போடணும். அதுவும் எப்படி போடுறதுன்னு சொல்றேன். இதுல கவுண்ட் பண்ணீங்க அப்படின்னா 11 நாட்ஸ் இருக்கு. இதுலயும் இதே போலவே 11 நாட்ஸுக்கு இடையில 10 நாட்ஸ் போட்டு வரணும். அதுக்கப்புறமா 9 நாட்ஸ் போட்டு வரணும். 2 லைன் போட்டு வந்தா போதும். நீங்க வந்து பெரிய பேக்கா போடுறீங்க, பேஸ் அகலமா போடுறீங்க அப்படின்னா சைட்ல வந்து நீங்க 5 நாட்ஸ் எடுத்துக்கலாம். 5 நாட்ஸ் எடுத்துட்டு 3 1 இந்த மாதிரி நீங்க போட்டு வந்தீங்க அப்படின்னா பேஸ் வந்து நல்லா அகலமா இருக்கும். இது வந்து ஸ்லிங் பேக் அப்படிங்கறதுனால 3 நாட்ஸ் எடுத்தாலே போதும். ஓகேவா? இந்த மாதிரி நீங்க வந்து 2 சைட்லயும் நீங்க வந்து போட்டுக்கோங்க.
இப்ப பாருங்க நான் வந்து இவ்வளவு தூரம் நான் போட்டு முடிச்சிட்டேன். 4 பக்கத்துலயும் நமக்கு வந்து இந்த மாதிரி கிடைச்சிருக்கு. 2 சைடுல வந்து நமக்கு வி ஷேப்ல கிடைச்சிருக்கு. 2 சைடுல வந்து இந்த மாதிரி கிராஸா ஸ்லாண்டா ஷேப்ல வந்து நமக்கு நாட்ஸ் கிடைச்சிருக்கு. இனி வந்து நம்மளுடைய ஒர்க் என்னன்னா இதை ஜாயின் பண்ணணும். இதுதான் வந்து நம்ம அடுத்த ஸ்டெப். ஜாயின் பண்றது எப்படின்னு சொல்றேன். ஃபர்ஸ்ட் வந்து இந்த கிராஸா வருது பாருங்க, இந்த வி ஷேப் மாதிரி வருது பாருங்க, இதையும் சென்டர் பகுதியில இருக்கிற இந்த கிராஸ் பகுதியும் நம்ம ஜாயின் பண்ணோம். இதே மாதிரி 4 இடத்துல வருது பாருங்க, இந்த 4 இடத்துல ஜாயின் பண்ணிட்டு சென்டர்ல வந்து ஜாயின் பண்ணிடணும். அவ்வளவுதான். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு சைடு மட்டும் எப்படி ஜாயின் பண்றதுன்னு காட்டுறேன். இப்போ இந்த ஸ்லாண்டா வர்ற பகுதியும் இந்த வி ஷேப் வர்ற பகுதியும் எடுத்துக்கணும். இதுல வந்து ரைட் சைடுல ஒரு கார்டும் லெஃப்ட் சைடுல ஒரு கார்டும் எடுத்துக்கணும். இது வந்து சென்டர் கார்டு. நம்ம வந்து ஸ்கொயர் நாட் தான் போட போறோம். ஸ்கொயர் நாட்ல வந்து சென்டர்ல வர்ற கார்ட்ஸ் வந்து இந்த 2 கார்டு இதை எடுத்துக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைடுல ஒரு கார்டும் லெஃப்ட் சைடுல ஒரு கார்டும் எடுத்துக்கணும். வி ஷேப்ல இருந்து ஒரு கார்டும் ஸ்லாண்டா வர்ற பகுதியில இருந்து ஒரு கார்டும் எடுத்துக்கிட்டு அதை வந்து சின்னதா கட் பண்ணிட்டு உள் பக்கமா ஒட்டி விட்டுணும். அதுல நாட் போட வேணாம். அடுத்து 3வது இருக்கிற கார்டு 2 பக்கம் இருந்து நாட், அடுத்து 3வது 2 பக்கம் இருந்து ஒரு கார்ட்ஸ் எடுத்துட்டு இந்த சென்டர் கார்டு இருக்கு பாருங்க, இதுக்கு மேல வச்சு நம்ம ஸ்கொயர் நாட் போடணும். ஸ்கொயர் நாட் நம்ம வழக்கமா போடுற மாதிரிதான். ஃபர்ஸ்ட் வந்து லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை வச்சுக்கணும். அடுத்து ரைட் சைடு இருக்கிற கார்டை பின் பக்கமா எடுத்துட்டு போய் லூப் வழியா வெளியே எடுக்கணும். அதுக்கப்புறமா ரைட் சைடு இருக்கிற கார்டை மேல வச்சுக்கணும். லெஃப்ட் சைடு இருக்கிற கார்டை பின் பக்கமா எடுத்துட்டு போய் லூப் வழியா வெளியே எடுக்கணும். இனி வந்து இந்த நாட் வந்து நல்லா டைட் பண்ணிடலாம். ஓகேவா? இந்த மாதிரி நாட் டைட் பண்ணிட்டு இந்த கார்ட்ஸையும் மீதம் இருக்க கார்ட்ஸை வெட்டி உள் பக்கமா ஒட்டிடணும். ஒட்டின பின்னாடி அடுத்து வந்து 2 பக்கமே ஒரு கார்ட்ஸ் இருக்கு பாருங்க, இதை கட் பண்ணிட்டு உள் பக்கமா ஒட்டிடணும். ஒண்ணு மாத்தி ஒண்ணு நம்ம வந்து ஸ்கொயர் நாட் வந்து போட்டு வரணும். இந்த சைட்ல வந்து நமக்கு 3 நாட்ஸ் வரும். இந்த மாதிரி ஸ்கொயர் நாட், இந்த சைட்ல வந்து நமக்கு 2 ஸ்கொயர் நாட் வரும். இந்த மாதிரி ஸ்கொயர் நாட் போட்டு ஒரு சைடை கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இதே மாதிரி அடுத்த சைடும் கம்ப்ளீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் இருக்கிற 2 கார்ட்ஸையும் ரைட் சைடு ஒரு கார்டு லெஃப்ட் சைடு இருக்கிற ஒரு கார்டு வந்து சென்டர் கார்டா வச்சுக்கிட்டு அடுத்த கார்டை கட் பண்ணி உள்ள ஒட்டிட்டு 3வது கார்டுல ஸ்கொயர் நாட் போடுங்க. 4வது கார்டு வந்து கட் பண்ணிருங்க. 5வது கார்டுல ஸ்கொயர் நாட் போடுங்க. இந்த மாதிரி 4 சைடும் போட்டு வந்துருங்க.
4 சைடு போட்டு வந்த பின்னாடி நமக்கு வந்து இந்த மாதிரி ஷேப் கிடைச்சிருக்கு. இதுல வந்து சென்டர்ல வந்த ஸ்கொயர் நாட் இருக்கு, சென்டர்ல வர கார்டு இருக்கு இல்லையா, இதை வந்து கட் பண்ணி உள்பக்கம் ஒட்டிடணும். இப்ப வந்து 4 சைடும் நமக்கு பினிஷ் ஆயிடுச்சு. நீ சென்டர்ல மட்டும் நம்ம நாட் போட்டு வரணும். சரி, சென்டர்லயும் இதே மாதிரி தான் சென்டர் கார்டு எடுத்துக்கிட்டு சென்டர்ல இருக்கிற 2 கார்டு வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதுல எடுத்துக்கிட்டு அடுத்து இருக்கிற கார்டுல வந்து போடக்கூடாது, கட் பண்ணிடணும். கட் பண்ணி உள்பக்கமா ஒட்டி விட்டுடணும். அதுக்கு அடுத்து இருக்கிற கார்டுல வந்து நாட் போட்டுக்கணும். இந்த மாதிரி நாட் போட்டு வரணும். ஒரு நாட் விட்டு ஒரு நாட் வந்து நம்ம போட்டு வரணும். நாட் போட்ட பின்னாடி நாட் போட்ட கார்ட்ஸையும் கட் பண்ணி உள்பக்கமா ஒட்டிடணும். இதே மாதிரி எல்லா இதுலயும் லைனா போட்டுவாங்க. ஒருவேளை சென்டர்ல வைக்கிற கார்ட்ஸ் வந்து நமக்கு பத்தாம போச்சுன்னா துண்டு கார்டு வந்து நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். ஜாயின் பண்ணிட்டு நாட் வந்து போட்டு வரலாம். இதே மாதிரி எண்டிங் வரையும் போட்டுவாங்க. லாஸ்ட் முடியிறப்ப நமக்கு வந்து அந்த இடத்துல கொஞ்சம் கஜகஜன்னு வரும். அந்த இடத்துல வந்து நாட் போட்டுட்டு உள்பக்கமா ஊசியில வச்சு உள்ள தள்ளி விட்டுருங்க. குரோஷா ஊசி அந்த மாதிரி எல்லாம் இருந்துச்சுன்னா உள்பக்கமா தள்ளி விட்டுட்டு உள்பக்கமா திருப்பி நீங்க வந்து லைட்டர்ல காட்டி ஒட்டிடுங்க. இதே மாதிரி போட்டு பினிஷ் பண்ணுங்க. இதுக்கு லைனிங் ஜிப் வச்சிடலாம். இதுக்கு ஹேண்டில் எப்படி போடுறது அப்படிங்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டிருக்கேன். அதோட லிங்க் வந்து தர்றேன். அந்த வீடியோவை பார்த்து இதுக்கு வந்து கைப்பிடி எப்படி போடுறது அப்படிங்கறத நீங்க கத்துக்கலாம். இப்ப பாருங்க, சூப்பரான பேக் வந்து ரெடி ஆயிடுச்சு. பாக்குறதுக்கும் ரொம்பவே அட்ராக்டிவா இருக்கு. போடுறதும் ரொம்ப ரொம்ப ஈஸி. இதை வந்து கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து இதுல ஏதோ டவுட் இருந்தது அப்படின்னா எனக்கு கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. Thanks for watching.